அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் ஆற்றாமை என்ற தலைப்பில் வரக்கூடிய 10வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கின்றோம். இதுதான் நிறைவு. ஆற்றாமை என்ற தலைப்பில் வரக்கூடிய கடைசி பாடல் 10வது பாடல். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். கடியரில் கடியேன் கடையரில் கடையேன் கல்வரில் கல்வனேன் காம பொடியரில் பொடியேன் புலையரில் புலையேன் பொய்யரில் பொய்யனேன் பொல்லா செடியரில் செடியேன் சினத்தினில் சினத்தனேன் தீயரில் தீயனேன் பாப கொடியரில் கொடியேன் அம்பலக் கூத்தன் குறிப்பினுக்கு என் கடவேனே. இதுதான் இந்த 10வது பாடல். இப்போ இதுக்கு விளக்கணம் என்னன்னு பார்த்தோம்னா, தீய குணம் கொண்டு விளக்கத்தக்கவர்களினும் விளக்கத்தக்கவனாகவும் அறிவு விளக்கமில்லாத கடைநிலையில் வாழ்பவர்களினும் கடைநிலையில் வாழ்பவனாகவும் கல்வர்களில் தலைமை கல்வனாகவும் காம இச்சையால் இழி செயல்கள் பல செய்யும் சிறியவர்களில் சிறியவனாகவும் கீழான புலால் உண்பவர்களில் கீழானவனாகவும் என்னை விட பொய் பேசுவதில் சிறந்தவர் யாருமில்லை என்று பெயர் பெற்றவனாகவும் பொல்லாத தீய செயல்கள் பல செய்பவர்கள் அனைவரை காட்டிலும் மிகுந்த தீயவனாகவும் கடுமையான கோபம் கொள்பவனாகவும் பாவச் செயல்கள் செய்யும் கொடியவர்களுக்கு எல்லாம் மேலான பாவச் செயல்களை செய்பவனாகவும் இருக்கும் இத்தகைய நான் அம்பலத்திலே விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதியின் அருளை பெற என்ன செய்வேன் என்று இங்கேயும் தனது ஆற்றாமையை வெளிப்படுத்துகின்றார். முந்தைய பதிவில் நாம் சொன்னது மாதிரி இவையெல்லாம் நமது குறைகளை எல்லாம் அவருடைய குறைகளாக எடுத்து இறைவனிடம் தனது ஆற்றாமையை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு சத்விசாரம் பண்ணுகின்றார். இந்த குறைகள் எல்லாம் நமக்கு நீங்க வேண்டும் என்று வள்ளல் பெருமான் இறைவனிடம் வேண்டுகின்றார். இந்த குணத்தை தான் நம்மளும் வருவிச்சுக்கணும். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற அந்த உணர்வு தான் அவருக்கு அந்த பிரதானமாக இருக்குது. அதனால தான் அவர் அந்த உயர்ந்த நிலையை அடைந்தார். ஸோ நாமும் இது போன்ற ஒரு நிலையை அடையணும்னா நம்மளும் இந்த மாதிரி ஒரு ஒருமை உணர்வை வரவழைத்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ இந்த பாடல் வரிகளை இப்போ நான் விளக்கம் சொன்னேன். இப்போ மொத்தமாக இந்த ஆற்றாமையில் வள்ளல் பெருமான் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் ஃபுல்லாக அந்த 10 பாடல்கள்லையும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு முத்தாய்ப்பாக வள்ளல் பெருமான் இந்த ஆற்றாமையின் மூலமாக என்ன சொல்ல விரும்புகின்றார், அவர் எதை பெற்றார், இதையெல்லாம் சொன்னதுனால அவருக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே நாம் என்ன செய்யணும், நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது தெரிய வரும். சரி, இப்போ முதல் பாடலில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஜீவகாருண்யம் நான் இல்லாதவனாக இருக்கின்றேன், அதே சமயத்தில் வஞ்சகர் கூட்டத்தில் பெரியவனாக இருக்கின்றேன் அப்படின்ற மாதிரி பாடல் வரிகள் அமைச்சிருந்தாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், வள்ளல் பெருமான் சொன்னது மாதிரி ஜீவகாருண்யம் செய்யக்கூடியவனாகவும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்திலேயே பழகி வருபவனாகவும் வஞ்சக சூழ்ச்சிகள் செய்யக்கூடிய அந்த கூட்டத்தில் சேராதவனாகவும் இருக்க வேண்டும். சரி, அப்போ அடுத்த 2வது பாடலில் என்ன பார்த்தோம், உலகியலில் வாழ்பவனாகவும் சிறு நெறி பிடித்து திரிபவனாகவும் தெய்வம் ஒன்று என்று அறியாத
அறிவில்லாதவனாகவும் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? உலகியல் சார் உலக வாதனையை தவிர்க்க வேண்டும். ஏற்கனவே பார்த்தோம் ஞானசரியில் கடைசி பாடலில் 28வது பாடல் எப்படி வருது? சார் உலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தை சத்தியமாய் அமர்ந்த உத்தம சர்க்குருவை அப்படின்னே சொல்கிறாங்க. அப்போ உலகியலில் உழல்பவனாக இருக்கிறதுலேருந்து விலகி அருளியலுக்கு வரணும். சரி, சிறுநெறி பிடித்து திரிபவனாக சிறுநெறி செல்லா திறனளித்து அப்படின்னே சொல்லி வள்ளல் பெருமான் அகவலை முடிக்கும்போது சொல்லுவாங்க. அப்போ சிறுநெறியில் போயிடக்கூடாது. அதில் போனோம்னா கருநெறி உழன்று வீழாதீர் அப்படின்வாங்க. கருநெறியில் உழன்று வீழாதீர், கலக்கமடையாதீர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ கருநெறினா மீண்டும் பிறப்பை வலியுறுத்தக்கூடிய அந்த கருநெறி, அந்த நெறியில் போய் வீழ்ந்து போயிடாதீங்க, அதுதான் சிறுநெறி. இவரோட பேர் சொல்லக்கூடிய சுத்த சன்மார்க்க அந்த நெறியில் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அப்புறம் தெய்வம் ஒன்று என்று அறியாதவனாக இருக்கின்றேன் அப்படின்னா தெய்வம் ஒன்று அப்படின்றதில் கிளியராக இருக்கணும். இப்படி அப்படின்னு போய் பல தெய்வங்களை கும்பிட்டு சிறு தெய்வங்களை எல்லாம் கும்பிட்டு வீணாக போயிடக்கூடாது. அந்த ஒரே தெய்வம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். அதை அடைவதற்கு வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கக்கூடிய சுத்த சன்மார்க்க இந்த நெறியில் நம்ம தெளிவாக பயணப்பட்டு அந்த நிலையை அடையணும். அதுக்கு தான் நம்ம இப்போ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த முயற்சியில் எந்த ஒரு தொய்வும் இருக்கக்கூடாது. தெளிவாக இருக்கணும். நமது பாதையை தெளிவாக அமைத்து கொண்டு பயணம் செய்தோமே ஆனால் வள்ளல் பெருமானின் பூரண அருளினால் கண்டிப்பாக சத்தியமாக நாம் அந்த நிலையை அடையலாம். சரி, இப்போ அடுத்து 3வது பாடலில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, பொல்லாத கல்மன குரங்கினனாகவும் பாசம் உடையவனாகவும் இருக்கின்றேன். அதாவது அப்போ சொன்னோம், அதாவது பற்றிய பற்றனைத்தையும் பற்றற விட்டு அருள் அம்பலப்பற்றே பற்றுமினோ என்றும் இரவீரே. அப்போ பந்தபாசங்களில் போய் நம்ம ஒடுங்கி அதிலே சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. பற்றிய பற்றனைத்தையும் பற்றற விட்டு அருள் அம்பலப்பற்றே பற்றுமினோ என்றும் இரவீரே. நாம் இரவாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? இந்த பற்றுக்களை எல்லாம் விடணும். எல்லா பற்றுக்களையும் விட்டு அந்த இறைவன், அந்த அருள் அம்பலப்பற்று சிற்றம்பலத்திலே இருக்கக்கூடிய அந்த இறைவனையத்தான் பற்றணும். அவனுடைய பற்று, அவனுடைய அருளைத்தான் நாம் பெற வேண்டும். அதற்கான முயற்சிகளில் தான் நம்ம இருக்கணும். அதுதான் நம்மளை மேலேற்றோம். சரி, அப்புறம் அடுத்த பாடல் 4வது பாடல் என்ன பார்த்தோம்னா, மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை இவற்றையெல்லாம் உடையவனாக நான் இருக்கின்றேன். அப்போ வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்க? இந்த ஆசைகள்லாம் நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னோம்னா மீடேற முடியாது. அப்போ பார்த்தோம்ல, மண்ணாசை மலை மாதிரி இருக்குது, பொன்னாசை கடல் மாதிரி இருக்குன்னு பார்த்தோம், பெண்ணாசை பேராசை அப்படின்னு அங்கே பார்த்தோம். இந்த ஆசைகள் எல்லாம் நம்ம புறந்தள்ளி இதில் போய் லயிச்சு மனசை கொண்டு போய் அதை வச்சிடக்கூடாது. ஏன்னா அதாவது மண் நிலத்தை வாங்குறது, அதில் போய் வேணா போகிறது, பொண்ணு நகைகளை வாங்கி குவிக்கிறது, பெண்ணு அதை தேடி போய் விரயம் பண்ணுறது, அதுக்குண்டான இதெல்லாம் நம்மளை என்னது கீழ் செல்லும் வீதி, கீழே கொண்டுக்கிட்டு போயிடும். நம்ம எப்பயுமே மேல் செல்லும் வீதியில் தான் போகணும். மேலே ஏறுறதுக்கு தான் எப்பயுமே முயற்சி பண்ணணும். அதுக்கெல்லாம் இந்த மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை எல்லாம் பெரும் தடைகள். அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறணும். அப்புறம் 5வது பாடலில் இறைவனின் அடிமுடியை அறியாதவனாகவும் அதை அறிந்தவர்களை நாடாமலும் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இறைவனின் அடியது முடியதுன்னு பார்த்தோம். அடின்றது அந்த பரநாதத்திலே தோன்றுகின்ற அந்த பேரொளி என்று சொல்லக்கூடிய வெள்ளொளி. முடி என்பது அந்த செவ்வொளி, அந்த முடிந்த முடிவாக அந்த பொன்னொழிக்கு உள்ளே தோன்றுகின்ற செவ்வொளி, அதுதான் கடவுள். இதைத்தான் அடி முடின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அதை அறிந்தவர் யார்? வள்ளல் பெருமான் அப்படின்னு சான்றா கூட அகவுள்ள உள்ள பாடலை பாடி நம்ம அதுக்கு விளக்கம் பெற்றோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? வள்ளல் பெருமானை அடிமுடி பெருமையை அறிந்த வள்ளல் பெருமானின் பொற்பாதங்களை பணிந்து நாம் மேலேறி இந்த சுத்த சன்மார்க்கத்தில் பயணப்பட்டு அந்த அருள் நிலையை அடைய வேண்டும். சரி, இப்போ 6வது பாடலில் என்ன பார்த்தோம்னா, இரக்கம் சிறிதும் இல்லாதவனாக இருக்கின்றேன். இதுக்கு நம்ம பல பாடல்கள் பார்த்தோம். அதாவது எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கிய சிதம்பர சிவமே அப்படிலாம் நிறையா பார்த்தோம். அதாவது கருணை இயற்கையாக இருக்கணும், ஆன்மாவின் இயற்கை குணம் தயவு அப்படின்லாம் நிறையா பார்த்தோம். வள்ளல் பெருமானே என்னை ஏறா நிலைமிசை ஏற்றியது தயவுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லி இந்த தயவுனால தான் எனது அறிவு அண்டங்களுக்கு அப்பாலும் கடந்திருக்கின்றது அப்படின்னு கூட சொல்கிறாங்க.
அப்போ இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம 6வது பாடலில் பார்த்தோம். 7வது பாடலில் என்ன பார்த்தோம்? மாயையினால் நான் கட்டுண்டு அதில் போய் சிக்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. அப்போ அந்த மாயையை பற்றி விரிவாகவே பார்த்தோம். எத்தனை விதமான மாயைகள் இருக்கின்றன, மாயை, மாமாயை, திரோதாயி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவற்றினுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி எப்படிலாம் இருக்கும், அதை நாம் எப்படி வள்ளல் பெருமானின் அந்த பொற்பாதங்களை பணிந்து நான் இறைவனுடைய செல்லப்பிள்ளை என்று நம்மளை ஐக்கியப்படுத்தி கொண்டு நம்மளை அது மாதிரி அந்த மாதிரி ஒரு அறிமுகத்தை நம்ம வச்சுக்கிறணும். ஏன்ட்ட உனது வேலையை காமிக்காத அப்படின்னு சொல்லி அந்த மாயையை கடிந்து அதிலிருந்து மீண்டு வரணும். ஏன்னா மாயையில் போய் மாட்டிக்கிட்டு உழண்டோம்னா நம்மளை கீழே தள்ளிட்டு போயிடும், மேலே ஏற விடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். திரோதாயி அப்படின்றது மறைப்பு, அதே அருட்சக்தியாகவும் இருந்து நம்மளை கடவுளை காமிக்கும் அப்படின்றதையும் பார்த்தோம். சரி, அதுக்கப்புறம் 8வது பாடலில் சீற்றம் பொங்கிய மனத்தினேன், அதாவது சினம் கோபம் காமம் இதை பற்றிலாம் பார்த்தோம். புலால் உண்ணுபவனாகவும் இருக்கின்றேன். அப்போ அதில் என்ன பார்த்தோம், அந்த கோபத்தை விட்டுறணும். அதாவது கோபம், காமம், லோபம், மதம், மாச்சரியம், இந்த ராக்காதிகள் என்று சொல்லக்கூடிய இந்த செயற்கை குணங்களை எல்லாம் விட்டுறணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். புலால் மறுத்தலுக்காக நம்ம ஏற்கனவே திருக்குறளில் இருந்த ரெஃபரன்ஸும் கொடுத்துருந்தோம். ஏன் புலால் மறுக்கணுன்றதும் சொல்லியிருந்தோம். 3 விதமான காரணங்களும் சொல்லியிருந்தோம். அதாவது புலால் மறுக்கணும் அப்படின்னா, ஒரு உயிரை நாம் கொன்னோம்னா நாமும் பிற உயிர்களினால் கொல்லப்படுவோம். அது இயற்கையோட விதியினால் அது கரெக்டாக பொருந்தி வருது. 2வது ஏன் புலால் மறுக்கணும் அப்படின்னா, நம்ம முத்தேக சித்தியை பெறணும். முத்தேக சித்தியை பெறணும்னா புழுக்காத உணவுகளையும் நல்ல உணவுகளையும் உள்ளே கொண்டு போகணும். சுத்த உணவுகள் தான் உள்ளே போகணும். இந்த மாதிரி அசுத்தமான உணவுகள் போச்சுன்னா தேகம் பொண்ணாகாது. அதுக்கப்புறம் பெறக்கூடிய பிரணவ தேகம், ஞான தேகம் இதெல்லாம் பெற முடியாது. அதெல்லாம் ஒரு பெருந்தடைகளாகும். இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நாம் ஏன் புலாலை மறுக்கணுன்றது நம்ம அந்த இடத்துல தெளிவாக பார்த்தோம். அப்புறம் அடுத்து 9வது பாடலில் என்ன பார்த்தோம், அதாவது ஏழைகளை கண்டு இறங்காதவனாக இருக்கின்றேன். அதாவது எதிர்பட்ட ஏழைகளை அவர் வரும்போதே அந்த பார்க்கக்கூட இல்லாமல் டைவர்ஷன் ஆகி போயிடுறேன். அவங்கள்ட்ட கருணை என்பது சிறிதும் காட்டாதவனாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த ஏழைகளையும் நம்ம என்ன பண்ணணும், கடவுளாகவே பாவித்து அவர்களுக்கு நம்ம இயன்ற நன்மைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கும் ரெஃபரன்ஸாக நிறைய பாட்டு பார்த்தோம். உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுக அப்படின்னு சொல்லியே பார்த்தோம். அப்போ ஒவ்வொரு உயிரையும் நாம் என்ன பண்ணணும், கடவுளாகவே பாவித்து அந்த ஜீவகாருண்ய பணியை செய்யணும் அப்படின்னு 9வது பாடல் மூலமாக பார்த்தோம். 10வது பாடல், அதாவது இப்போ படித்த இந்த பாடல், கடைசியாக படித்த பாடலில், அதாவது காமம், கொலை, புலை, பொய், சினம், தீமை, பாவம், களவு செய்பவனாக நான் இருக்கின்றேன். அதாவது இந்த மாதிரி கெட்ட குணங்கள் எல்லாம் நீங்க வேண்டும். துளி அளவு கூட நம்மகிட்ட ஒட்டக்கூடாது. இதெல்லாம் அப்படி நீங்கினோம் என்றால் நமக்கு இந்த எல்லா விதமான, இப்போ நான் சொல்லியிருக்க அந்த 10 பாடல்கள் உள்ள அனைத்து விதமான இந்த கெட்ட குணங்களும் நீக்கப்பெற்றால் நாம் தெளிவடைந்து நாம் சுத்தமாகின்றோம். அசுத்தங்கள் எல்லாம் நீங்கிவிட்டன. இந்த நிலையில் நம்ம என்ன பண்ணலாம், கடவுளுடைய அருள் நாம் பூரணமாக பெற்றுக்கொள்ளலாம். சரி, இப்போ வள்ளல் பெருமான் பூரணமாக இந்த மாதிரி பெற்றுக்கொண்டாரா அப்படின்னா, ஆமாம் பெற்றுக்கொண்டார். சான்று இருக்கானா? சான்று இருக்குது. இப்போ நான் பாடக்கூடிய இந்த திருவருட்பால உள்ள இந்த பாடலை பாடி நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன். இந்த பாடலில் அப்படி என்ன விசேஷம் அப்படின்னா, வள்ளல் பெருமான் இந்த ஆற்றாமையில் சொன்ன எல்லா விதமான விஷயங்களும் வள்ளல் பெருமான்கிட்ட போய்விட்டன. போனதுனால போயிட்டு இறைவன்ட்ட என்ன வேண்டுறாங்கன்னா, எனக்கு இப்படி போனது மாதிரி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் அப்படின்னு முதல்ல தனக்கு உள்ள அனைத்து குறைகளையும் நீக்கிக் கொள்கிறார்கள். அதற்கு அப்புறம் எனக்கு இப்படி போனது மாதிரி மற்ற உயிரினங்களும் அவர்களுடைய குறைகள் எல்லாம் நீக்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டுறாங்க, விண்ணப்பமாக வைக்கிறாங்க. அதை கேட்டுட்டு அந்த கடவுள் இது மாதிரி ஒரு ஜீவனை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, அதனால் உன்னுடைய இந்த நினைப்பிற்காகவே உனக்கு எனது அருளாட்சியை கொடுத்தேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி அவர் உள்ளேயே கலந்து அவருக்கு அனைத்து விதமான அருளையும் பூரணமாக கொடுத்து விட்டார் அப்படின்னு இந்த பாடலை சொல்கிறாங்க. அப்போ இந்த பாடல் அவ்வளோ முக்கியத்துவம் பெற்றிருக்கு.
இதே நிலைமை நம்மளுக்கும் வரணும்னா நாமும் வள்ளல் பெருமான் மாதிரி இந்த ஒருமை உணர்வை வளர்த்து கொள்ள வேண்டும். தயா, ஒருமை, இது 2 தான் பேஸ். தயவை வச்சு தான் மேலே ஏறணும். தயவிற்கு ஒருமை வேணும்னு சொல்கிறாங்க. ஒருமைன்றது வேறு ஒன்றும் இல்லை, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும். அவர்களுக்காக உடல், பொருள், செயல், பொருள் அனைத்து நாளையும் நன்மைகள் செஞ்சுட்டு வரணும். அதே சமயத்தில் கடவுள்கிட்ட நமது சிறுமையையும் இறைவனுடைய பெருமையையும் விடாமல் சொல்லிட்டு வரணும். அதே சமயத்தில் இந்த பிரபஞ்சத்தின் மீது வெறுப்பும் வரணும். இதுதான் வள்ளல் பெருமான் ரொம்ப ரொம்ப பேசிக்காக சொல்கிறாங்க. இந்த விஷயங்களை நம்ம கடைபிடிச்சிட்டு வந்தாலே நாம் அருள்நிலையை பெற்றுவிடலாம். சரி, இப்போ நான் வள்ளல் ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த பாடலை பாடி நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். இந்த பாடல் மிக தெளிவாகவே சொல்லுது, வள்ளல் பெருமான் என்ன மாதிரி உணர்வு நிலையில் இருந்தாங்க, எப்படி அந்த உணர்வு நிலையினால் அந்த இறைவன் அவருக்கு அருளாட்சியை கொடுத்தாங்கன்றதை தெளிவாக சொல்லுது. சரி, இப்போ அந்த பாடல். துன்பெல்லாம் தீர்ந்தன, சுகம் பளித்தது, நினை சூழ்ந்தது அருள் ஒளி நிறைந்தே, சுத்த சன்மார்க்க நிலை அனுபவம் நினைக்கே சுதந்திரம் அதானது, உலகில் வன்பெல்லாம் நீக்கி நல் வழியெல்லாம் ஆக்கி மெய் வாழ்வெல்லாம் பெற்று மிகவும் மண்ணுயிரெல்லாம் கழித்திட நினைத்தனை, உன்றன் மன நினைப்பின்படிக்கே அன்ப நீ பெருக உளவாது நீடூழி விளையாடுக, அருட்ஜோதியாம் ஆட்சி தந்தோம் உனை கைவிடோம் கைவிடோம், ஆணை நம்மாணை என்றே இன்புற திருவாக்கு அளித்து என் உள்ளே கலந்து இசைவுடன் இருந்த குருவே, எல்லாம் செய் வல்ல சித்தாகி மணிமன்றினில் இலங்கு நடராஜபதியே. பாருங்க எவ்வளோ தெளிவாக இந்த பாடல் வரிகள் சொல்லுது. அவர் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற மனநினைப்பில் இருக்கின்றார். அந்த மனநினைப்பின்படிக்கே அன்ப நீ பெருக உளவாது நீடூழி விளையாடுக, அருட்ஜோதியாம் ஆட்சி தந்தோம் உனை கைவிடோம் கைவிடோம், நம்மானை என்றே இன்புற திருவாக்கு அளித்து என்னுள்ளே கலந்து இசைவுடன் இருந்த குருவே, எல்லாம் செய் வல்ல சித்தாகி மணிமன்றினில் இலங்கு நடராஜபதியே. இப்போ நான் பாடின இந்த பாடல் எதுவுமே நான் சொல்ல வேண்டியதில்லை. வள்ளல் பெருமான் எப்படி அந்த பூரண நிலையை அடைந்தார் என்பதற்கு எந்த வழியை பயன்படுத்தினார், எப்படி அடைந்தார், இந்த ஆற்றாமைன்ற 10 பாடல்களில் எப்படிலாம் சொல்லி அவருடைய அந்த குற்றம் குறைகள் எல்லாம் நீக்கி கொண்டார் அப்படின்றதும் தெளிவாக விளங்குகின்றது. இதை மனசில் எழுத்திக்கிட்டு நாமும் இதில் பயணப்படுவோம் என்று கூறி இந்த பொன்னான வாய்ப்பை கொடுத்தவங்களுக்கு நன்றியை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில், அதாவது 4வது தலைப்பில் வரக்கூடிய பிறப்பவம் பொறாது பேதுரல் என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய பாடல்களுக்கான விளக்கத்தை பார்ப்போம். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.